சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி அம்மா தாயே, ஆதியோட உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. நீதான் கூட இருந்து அவரை காப்பாத்தணும். அதுக்காக தான் நான் இந்த பரிகாரத்தெல்லாம் பண்றேன். நந்தினி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா பரிகாரத்தை பண்ணியே ஆகணும்னு வந்தாச்சு. இனி முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நான் உன்னை நம்பிதான் இந்த பரிகாரத்தை பண்ணலான்னு ஒத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கைய வச்சா கை காலி ஆயிடும் போல இருக்கு. ஏதாவது பண்ண நந்தினி, ப்ளீஸ். ஏதாவது பண்றேன். மித்ரா, நான் வந்துடுறேன். ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஐயோ மித்ரா, நெருப்பு! ஐயோ மித்ரா, ஈரத்துணியை எடுத்துட்டு வாங்க. மித்ரா, ஐயோ கார்த்திக் பாரு. ஐயோ மித்ரா, மித்ரா, இது என்னமா சோதனை? என்ன ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பார்த்ததும் அப்படியே அமைதியாயிட்டீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்ப நாங்க என்ன பேசிட்டு இருக்கோன்னு எங்களை வேவ் பார்க்கணும்னே வந்திருக்க? இங்க பாரு மித்ரா, நீ என்னதான் ஃப்ராடுத்தனம் பண்ணாலும் கடவுள் முன்னாடி நீ போடுற திட்டம்லாம் எதுவுமே நடக்காது. அவகிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஹே, இப்ப என்ன தேவையில்லாம வந்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கியா? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு நீ போ. இப்படி எல்லாம் பேசினா நான் அப்படியே உங்களை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா?
போன பரிகாரத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் எல்லாத்தையுமே பார்த்தேனே. என்ன என்ன தெரியும்? அப்படி என்ன பார்த்த? கூல் மித்ரா, கூல். இப்ப எதுக்கு நான் சொன்னதை கேட்டதும் பதட்டப்படுற? நீயே உன்னை காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. நான் பரிகாரத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உன்னையே தான் பார்த்துட்டு இருந்தேன். உன் அத்தை பொண்ணு நந்தினி ஒரு பாத்திரத்துல நெருப்பு துண்ட தண்ணியில நினைச்சு எடுத்துட்டு வந்ததையும் பார்த்தேன். அந்த பாத்திரத்தை உண்மையான நெருப்பு துண்டு இருக்கிற பாத்திரத்துக்கு பதிலா மாத்தி வச்சதையும் நான் பார்த்தேன். இங்க பாரு, இந்த மோர் எடுத்துட்டு போய் அந்த ஆதிகிட்ட கொடுத்துடு. சரி. இத குடிச்சதும் அவன் உடனே மயக்கமாக மாட்டான். கொஞ்ச நேரத்துல தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த நேரம் பார்த்து நம்ம வேலையை காமிச்சிடலாம். சரி. அவனை மயக்கத்துல அடிக்கிறது செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு சமம். அவனை நாம அடிக்கிற விஷயம் தெரியணும். ஆனா அவனால எதுவும் பண்ண முடியாம நம்ம கிட்ட அடி வாங்கி சரி. நிக்கணும். எடுத்துட்டு போ. மேடம், ஆ? கோயில் சார்பா எல்லாருக்கும் மோர் கொடுக்கறோம், எடுத்துக்கங்க. ம். நம்ம கொடுத்த மோரை அவன் குடிச்சிட்டான். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ம், ஏய், இவனை தனியா எங்கேயாவது வர வைக்கணும். சரிண்ணே. எப்படி அம்மனை இன்னும் கொஞ்ச நேரத்தில் குளத்துலேருந்து எடுத்துருவாங்க. திருவிழாவுக்கு வந்த மொத்த கூட்டமும் அங்கே தான் போகும். அப்போ இவன் தனியாக நம்ம கிட்ட மாட்டுவான். அவனை எப்படியாவது ஆலமரத்துக்கு பின்னாடி வர வச்சு அவனை போட்டு சரிண்ணே. தள்ளிடலாம். எல்லாரும் கண்கொத்தி பாம்பா அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க. இந்த தடவை அவன் மிஸ் ஆகக்கூடாது. சரிண்ணே. ம். ஓகேண்ணா, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம். வாங்க வரண்ணா. பக்த கோடிகளே, இதோ நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த அந்த அற்புதமான தருணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. நம்மோட வனபத்திரகாளி அம்மன் 15 வருஷங்களுக்கு அப்புறமா இன்னைக்கு வெளியே வர போறா. தாயே